ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய கருக்குழாய் கருத்தரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத 30 நாட்களில், மாதவிடாயான 30 நாட்களில் உணர்த்தக்கூடிய முக்கியமான 6 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய 100% பெண்களில் கிட்டத்தட்ட ஒரு 20% பெண்களாச்சும் இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியால் பாதிக்கப்படுறாங்க. இந்த ப்ரெக்னன்சினா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பொதுவாகவே நம்மளுக்கு ஓவலேஷன் சமயத்தில் நம்மளுடைய கருமுட்டைப்பை அப்படின்றதுல இருந்து நல்ல குவாலிட்டியான ஒரு எக் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அந்த எக்கு நம்மளுடைய விந்தணுவோட மீட் ஆகும். அது மீட் பண்ணக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு கருக்குழாய் அப்படிங்கிறது. நம்மளோட கர்ப்பப்பையில் 2 கருக்குழாய் 2 கருமுட்டைப்பை அப்படிங்கிறது இருக்கும். 2 கருமுட்டைப்பை அப்படின்றதுல ஒரு மாதம் லெஃப்ட் ஓவரியிலேருந்து, அதாவது ஓவரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இந்த மாதம் லெஃப்ட் ஓவரியிலேருந்து உங்களுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த மாதம் ரைட் ஓவர்லேருந்து எக் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி மாறி மாறி ரிலீஸ் ஆகக்கூடிய எக் அப்படிங்கிறது மீட் பண்ணக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு கருக்குழாய் அப்படிங்கிறது. அங்கே தான் ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கருத்தரிக்கிறதுக்கு. அந்த கருமுட்டை வெடிச்சு வெளியில் வரக்கூடிய நாள் தான் நம்ம ஓவலேஷன் சொல்கிறோம். கரெக்டாக அந்த ஓவலேஷன் நாளில் நம்ம காண்டாக்டில் இருந்தால் தான் நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். அந்த சமயத்தில் ஆணுடைய விந்தணு அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்புறுப்பு வழியாக உள்ளே வர்றப்ப நிறைய விந்தணுக்கள் அப்படிங்கிறது லெஃப்ட் ஓவர்லேயும் போகும், ரைட் ஓவர்லேயும் போகும். எங்கே கருமுட்டை இருக்கோ அங்கே அது கூட ஃபர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய கருத்தரித்தல் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும். இந்த கருத்தரித்தல் நிகழ்வு நம்மளுடைய கருக்குழாய் அப்படின்றதுல தான் நடக்கும். இந்த கருத்தரித்தல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கருமுட்டையும் விந்தணுவும் மீட் ஆகுதுன்னா நாளைக்கு அது 2 செல்லாக மாறும், நாளான்னைக்கு அது 4 செல்லாக மாறும், நாளான்னைக்கு அது 8, 16ன்னு மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். இப்படி மல்டிபிள் ஆகிறப்ப ஒரே இடமாவே நிற்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருக்குழாயிலேருந்து டிஸ்டன்ஸாக நகர்ந்து 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 உங்களுக்கு கிட்டத்தட்ட 6ஆவது நாள் 7ஆவது நாள்னா கர்ப்பப்பைக்கு இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இடத்துல கருப்பதிய ஆரம்பிச்சிடும். அதே இடத்துல தான் கருப்பதியம் அப்படின்னு இல்லை, கர்ப்பப்பை அப்படிங்கிறதுல எது அதுக்கு சூஸ்ஃபுல்லான, அதாவது கரெக்டான இடமா இருக்கோ அதை தேடி பார்த்து கருமுட்டை அப்படிங்கிறது, அந்த கரு அப்படிங்கிறது பதிய ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இடத்துல பதிஞ்சு வளர்ந்தா தான் நம்ம குழந்தையால் கருவாக ஒரு குழந்தைய வளர முடியும். ஆனால் இந்த இடத்துக்கு பதிலாக அந்த கருக்குழாயிலே கருமுட்டையும் விந்தனும் மீட் ஆகுதுன்னு சொல்கிறேன்ல, அதே இடத்துலையே அப்படியே பதிஞ்சு அங்கேயே வளர்ந்தது அப்படின்னா அதைத்தான் கருக்குழாய் கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி கொடுத்துருந்த பிக்சரில் கரு எங்கே பதிஞ்சிருக்கு, கர்ப்பப்பையில் பதிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ கொடுத்துருக்க பிக்சரில் கரு அந்த கருக்குழாயிலே பதிஞ்சிருக்கு. இதைத்தான் எக்டோபிக். இந்த கருக்குழாயில் வளருது அப்படிங்கிறது ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து. ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு மேலே குழந்தையால் வளர முடியாது. இந்த ஸ்டேஜில், அதாவது ஏர்லி ஸ்டேஜில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கரு ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் உங்களுக்கு பெரிதளவில் பெருசானா இருக்காது, கடுகு விட ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கருக்குழாயில் பதிகிறப்ப அந்த இடத்துல எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆனால் நாளாக ஆக நம்மளுக்கு குழந்தை நல்லா வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கிறப்ப அந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்காது. தேவையில்லாத இரத்த கசிவு அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏற்படுறதுக்கோ இல்லை வெடிப்பு வர்றதுக்கோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கருக்குழாயில் கரு பதியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றத உங்களுக்கு நிறைய அறிகுறிகள் உணர்த்த ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட அறிகுறிகள் தான் முக்கியமான 6 அறிகுறிகள். அந்த அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த அறிகுறிகள் மூலியமாகவே நீங்கள் நம்மளுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிருக்கு அப்படின்றத ஏற்கனவே, அதாவது வேகமாகவே தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி வேகமாகவே நீங்கள் அதை ரிமூவ் பண்ண முடியும். இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் அப்படியே குழந்தையும் வளரவும் முடியாது. அந்த இடத்துல வந்தது அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கருக்குழாய் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கருவை எடுத்து நம்ம கர்ப்பப்பையில் வளர வைக்கலாமே அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கொஸ்டின் வரும். அப்படியும் வளர வைக்க முடியாது. ஒன்று குழந்தைய ரிமூவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா 4 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபெலோப்பியன் டியூபோடையே ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியராகவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொல்லக்கூடிய இந்த 6 அறிகுறிகள் இருக்குது, 30 நாள் ஆயிடுச்சு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த 6 அறிகுறிகள் இருக்குன்னா உடனே டாக்டரை பாருங்கள். அப்போ உங்களுடைய கருக்குழாயவாச்சும் நீங்கள் காப்பாற்ற முடியும். இந்த ப்ரெக்னன்சி இல்லைனாலும் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு நம்மளுக்கு கருக்குழாய் கண்டிப்பாக வேணும். ஏன்னா கருக்குழாய் இருந்தால் தான் அது வழியாக நம்மளுக்கு கருமுட்டை அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா கருக்குழாய் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கருக்குழாய் ப்ரெக்னன்சி நடந்திருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது ப்ளீடிங் அப்படிங்கிறது தான். ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நிறைய பெண்களுக்கு ப்ளீடிங் இருக்காது. அதுவே ஸ்பாட்டிங்காக தான் இருக்கும். ஓரிரு ரத்த துளிகள் இருக்கும், இல்லை ப்ரௌன் டிசார்ஜாக இருக்கும். யூரின் போகிறப்ப மட்டும் 1 or 2 ட்ராப் ப்ளீடிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதுவே உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகியிருக்கு அப்படின்னா அடிக்கடி ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீடிங் உங்களுக்கு வந்து பேட் ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு கூட இருக்காது. காலையில் வரும், மத்தியானம் வரும், நைட் வரும், திரும்ப அகைன் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதிகமாகவும் வராது பீரியட் ஃப்ளோவுக்கு, அது கம்மியாகவே இருக்கும். சில நேரங்களில் இன்னும் எக்ஸ்ட்ரீம் அளவில் அதிகமாக கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் இருக்குது, இல்லை 30 நாளில் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் எல்லாமே தெரியுது, அதுக்கு ப்ளீடிங்கும் சேர்த்து வருது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்குறது நல்லது. எக்டோபிக் ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கப்ப என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுமோ அப்படியே தெரியும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லக்கூடிய இந்த 6 அறிகுறிகள் தெரியும். இந்த 6 அறிகுறிகள் தான் நம்மளுக்கு எக்டோபிக் அப்படின்றத உணர்த்தக்கூடியது. 2வது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட் அப்படிங்கிறது ஸ்கிப் ஆகியிருக்கும். நார்மலாக நம்மளுக்கு வந்து மார்பக மென்மை ஏற்படுறது, அதுக்கப்புறம் மார்னிங் சிக்னஸாக நம்மளுக்கு தலைவலி, குமட்டல் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்றதுலையும். 3வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தோள்பட்டையில் ஒரு ஷார்ப்பான பெயின் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் தோள்பட்டையில் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. நார்மல் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் தோள்பட்டை வலி வராது. அதுவே எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தோள்பட்டை பெயின் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தோள்பட்டையில் ஒரு வித பெயின் நீங்கள் உணர்றீங்கன்னா, அதுவும் அந்த ஷோல்டரில் பயங்கர பெயின் வருது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி, இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுற ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னாலும் சரி டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. அது எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 3வது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் ஒரு பக்கமாக வலி வருது, அடி வயிற்றில் தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்து உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வருது. இது எல்லாமே எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கான இன்னொரு சிம்டம், அதாவது 4வது சிம்டம். 5வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் ஒரு வித எரிச்சல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த எரிச்சல் ஏன் வருது அப்படின்னா உள்ள ஃபெலோபியன் டியூப்பில் குழந்தை வளர்றதுனால அது லைட்டாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபெலோபியன் டியூப் விரிவடைஞ்சு அது பிரேக் ஆகிறதுக்கு, அது உடையிறதுக்கு உங்களுக்கு லைட்டாக ப்ளீடிங் வந்து ட்ராப்பாக ஆகும். உள்ள இரத்த கசிவு ஏற்படுறதுனால உங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்டில் யூரின் போகிறப்ப, இல்லை அப்படின்னா தாங்க முடியாத ஒரு வலி வந்து உங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி, எரிச்சல் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிச்சுனாலே அது வந்து நம்மளுக்கு வெளியில் பெருசாக தெரியாது. யோனி வழியாக வெளியில் வருது அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏதாவது இது இருந்ததுன்னா காமிக்கும். ஆனால் ஃபெலோபியன் டியூப் சைடாக இருக்கிறதுனால அதில் ஏற்படக்கூடிய ப்ளீடிங் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு யோனி வழியாக வெளியில் வராது, பீரியட் பார்ட் வழியாக வெளியில் வராது. அந்த இடத்துல உங்களுக்கு இரத்த கசிவு ஏற்படுறதுனால தாங்க முடியாத அடிவயிற்று வெளியில் ஒரு பக்கமாக குத்துற மாதிரி, ஒரு பக்கமாக தாங்க முடியாத அளவுக்கு வலி வருது. அதே மாதிரி யூரின் போகிறப்ப எரிச்சல், வலி இது எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. கடைசியாக இருக்கிறது அப்படிங்கிறது தலை சுற்றல் மயக்கம் அப்படிங்கிறது. உங்களுக்கு நார்மல் ப்ரெக்னன்சிலையும் தலை சுற்றல் மயக்கம் வரும், ஆனால் ஏர்லி ஸ்டேஜில் அதிகமாக வரவே வராது. உங்களுக்கு அடிக்கடி தலை சுற்றல் மயக்கம் வருது, அதாவது ஒரு நாளைக்கு 4-5 தடவைக்கு மேலே வருது. ஒரு 3 டைம் வந்தால் ஓகே தான், ஆனால் 4-5 தடவைக்கு மேலே வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நோட் பண்ணியே ஆகணும். தலை சுற்றல் மயக்கம் பொறுத்த வரைக்கும் உள்ளே உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறதுனால உங்கள் பாடி வீக் ஆகும். பாடி வீக் ஆகிறப்ப உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இந்த மாதிரி தலை சுற்றல் மயக்கம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 6 அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா டிலே பண்ணாதீங்க, டாக்டரை பாருங்கள். இந்த 6 அறிகுறிகளும் இந்த 30 நாட்கள்லேயும் வரலாம், இல்லை அடுத்தடுத்த வாரங்கள்லேயும் வரலாம். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய 6லேருந்து 8 வார கர்ப்பத்தில் நல்லாவே கருக்குழாய் அப்படிங்கிறது பெருசாகிடும். ஏன்னா குழந்தை நல்லா பெருசாகிடும், கருக்குழாயில் ஸ்பேஸ் இருக்காது. அந்த சமயங்களில் தான் சில பேருக்கு, நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து பெருசாக தெரிய ஆரம்பிக்கும் எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கு. ஆனால் ஏர்லியராகவே இந்த சிம்டம்ஸ் வந்து 30 டேஸில் சிலருக்கு தான் தெரியும். அப்படி தெரிகிறப்பே உடனே டாக்டரை பார்த்து உங்களுடைய ஃபெலோப்பியன் டியூபையாச்சும் கருக்குழாயாச்சும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கருக்குழாய் போயிடுச்சு அப்படின்னா ஒரு கருக்குழாய் தான் இருக்கும். ஒரு கருமுட்டை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கருக்குழாயில் தான் ரிலீஸ் ஆகும். அதுவும் ரிலீஸ் ஆகுதா மாதம் அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் எக்டோபிக் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே உடனே டாக்டரை பாருங்கள். அப்போவே டேப்லெட் மூலியமாகவே பேபி ரிமூவ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் நாள் கடத்துனீங்க அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூபோடையே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியராக நோட் பண்ண பாருங்கள். எக்டோபிக் ப்ரெக்னன்சி இப்போ நிறைய பெண்களுக்கு காமனாக ஏற்படுற மாதிரி இருக்குது. முன்னாடினா 1000ல் ஒரு பெண்ணுக்கு இருந்தது, இப்போ 100ல் 20 பெண்களுக்கு ஏற்படுற நிலமை வந்துருச்சு. முடிஞ்ச வரைக்கும் ப்ரெக்னன்சி அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆரோக்கியமான ப்ரெக்னன்சி இருக்கா, இல்லை எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருக்கா, இல்லை பேபி எதுவும் வீக்காக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக நேச்சுரல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது.
இன்றைக்கி மதியம் ஒரே ஒரு ஃபெலோப்பியன் டியூப் தான் உங்களுக்கு இருக்குது, இல்லை ஒரு சைடு மட்டும்தான் எனக்கு எக் ரிலீஸ் ஆகுது, நான் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோ என்ன பண்ணுறப்போ ஒரு சைடு மட்டும்தான் எக் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு சைடு எம்எஸ்எஃப்னே டாக்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பக்கத்தே ஒவ்வொரு மாதமுமே எக் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், வேம கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் இருந்தாலும் சரி நீங்கள் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில் வீடியோ இன்றைக்கி மதியம் வரும். தொடர்ச்சியாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. நீங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான தனிப்பட்ட ப்ரெக்னன்சி வீடியோஸ் வரும். உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட்டு, ஓவலேஷன் கிட்டு, ஸ்பெர்ம் கிட் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறதை விட ஆன்லைன் ஷாப்பில் வாங்குறப்ப கம்மியான ரேட்டில் அதிகப்படியான கிட் வாங்க முடியும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபீட்பேக் பார்த்து வாங்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.